ஓம் மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலமாக 2024ஆம் ஆண்டிற்கான ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா விருச்சிக ராசிக்கான வீடியோ. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகநிலை ஆராயும் போது உங்களோட ராசிநாதன் சொல்லக்கூடிய கிரகமானது ராசிக்கு 6ஆம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று உட்கார்ந்துருக்கார். இது ஜூலை மாதம் 12ஆம் தேதி வரலும் ஆட்சி பலத்தில் இருக்கார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கலசர ஸ்தானத்துக்கு இந்த செவ்வாய் பகவான் வர இருக்கிறார். இந்த அமைப்புகள் இந்த மாத காலகட்டம் ஓரளவுக்கு யோகமான ஒரு அமைப்புன்னு தான் சொல்லணும். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 5ஆம் அதிபதியும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டங்கள் இந்த மாதத்தில் உருவாகுதுன்றீங்க. அப்போ 5ஆம் அதிபதியும் உங்கள் ராசிநாதனும் ஒன்று சேரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்றதுக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும், முக்கியமாக திருமணமாகாத நபர்கள் திருமண வாய்ப்புகள் கூடி வரதுக்குமான ஒரு உன்னதமான காலகட்டம் இந்த ஜூலை மாத கிரகநிலை அப்படின்ற மட்டும் தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த ஜூலை மாத காலகட்டத்தை காட்டிலும் இது 2025 மே மாத காலகட்டம் வரலுமே ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டங்கள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருந்து மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. உண்மையாலே கடந்த ஒரு 2 வருட காலகட்டங்கள் வாழ்க்கையை எட்டி பார்க்கும் போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அந்த அளவுக்கு யோகம் இல்லைன்னு தான் சொல்லணும்னு விதிங்க. குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஷு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உடனே பகைமை பாராட்டுறது, இது மாதிரி பல்வேறுபட்ட கஷ்ட நஷ்டங்களை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இந்த மே மாத காலகட்டத்திலிருந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் 7ஆம் இடத்துல வந்த காலகட்டத்திலிருந்தே மே மாத காலகட்டத்திலிருந்தே உங்களுக்கு அதிர்ஷ்டத்துக்கான அமைப்புகள் உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்ட தொடர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த நேர காலகட்டத்திலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு 2025ஆம் ஆண்டு வரலும் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சுங்க. அதனால உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்துருங்க. வாய்ப்புகள் உங்கள் வீட்டின் வாயில் கதவை தட்டியே தீருன்று விதிங்க. இது சார் நீங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் 100க்கு 100 செயல்படுமா அப்படின்னாக்கா இதுக்கு ஒரு விளக்கங்கள் நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேங்க. உண்மையான சொல்ல போனாக்கா இது கோச்சார ரீதியான கிரக நிலைகள் ஒரு 35% பலன்கள் தான் உங்களோட வாய்ப்புகளை தரும். மீதமுள்ள 65% உங்களோட சுய ஜாதகம் அப்படின்றீங்க. அப்போ நீங்கள் தான் சொல்கிறீங்க எங்கள் ராசியை குரு பார்க்குறாரு, ராசிநாதன் வலிமை பெறுறாரு, எல்லாமே சொல்கிறீங்க. அது எப்படி சார் 100க்கு 35% தான் பலன் தருன்றீங்க? மீதமுள்ள 65% எதன் மூலியமாக கிடைக்குனாக்கா உங்களோட சுய ஜாதகம் அப்படின்றது எழுதப்பட்டிருக்கும் இல்லைங்களா? பிறக்கும் தருவாயில் உங்களுக்கு எழுதப்பட்ட ஜாதகம் தான் சுய ஜாதகம். அப்போ சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரக நிலைகள் கோச்சார ரீதியாக ஒன்று மிங்கிள் பண்ணக்கூடிய அமைப்பில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ்ந்ததை பொறுத்து தான் இந்த மீதமுள்ள 65% பலன்கள் கிடைக்குன்ற விதிங்க. அப்போ உங்களோட சுய ஜாதகத்தை வருடத்துக்கு ஒரு முறை மட்டும், மாதம் சொல்ல வரல, வருடத்துக்கு ஒரு முறை மட்டும் எடுத்து பாருங்க. முக்கியமாக எங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த தமிழ் புத்தாண்டின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா சித்திரை மாதம் தான் புதிய பஞ்சாங்கங்கள் எங்களுக்கு உருவெடுக்கும். அப்போ சித்திரை மாதம் தொடங்கிடுச்சுனாவே ஒவ்வொரு மனிதர்களும் உங்களோட சுய ஜாதகத்தை எடுத்து பிரட்டி பாருங்க. இந்த சுய ஜாதகத்தில் எங்களுக்கு கோச்சார ரீதியான கிரக நிலைகள் வலிமையாக இருக்கா, எந்த மாத காலத்தில் எந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, அல்லது இந்த வருடம் சிறப்பு இல்லாமல் இருக்கா, அல்லது யோகமாக இருக்கா, நான் எது செய்தால் சிறப்பாக இருக்கும், நான் என்ன தொழில் செய்யலாம், திருமணம் பண்ணலாமா, திருமணம் பண்ணக்கூடாதா, குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்புகள் உண்டா, தொழில் வளர்ச்சிகள் உண்டா, தொழில் மூலம் லாபங்கள் உண்டான்றது நீங்கள் தெளிவாக ஒரு ஜோதிடர்களுக்கு கொடுத்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னாக்கா அந்த அமைப்புகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது வருட பலன்கள் உங்களுக்கு சிறப்பாக இருந்தது அப்படின்னாக்கா நான் சொல்லக்கூடிய இந்த கோச்சார ரீதியான பலன்கள் 35% செயல்பட்டு 100க்கு 100% செயல்படும் அப்படின்றத ஆணித்தரமாக அடித்து சொல்ல விரும்புகிறேங்க. ஆனால் உங்களோட சுய ஜாதகம் வலிமை இல்லை அப்படின்றது ஜோதிடர் சொல்லிட்டாருனாக்கா நான் சொல்லக்கூடிய பலன்கள் செயல்படாது அப்படின்றத மட்டும் தெளிவாக எடுத்துங்க. அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களோட சுய ஜாதகத்தில் இருக்க கிரக நிலைகள் வலிமை பொருந்தி இருந்தால் இந்த நேர காலகட்டங்கள் உண்மையாலுமே சொல்ல வரங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் 12 வருடத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த யோகம் இந்த வருடத்தில் தொடங்கி இருக்குன்னு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேங்க. ஏன்னா 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் தன்னோட ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வருவார். அப்போ தன் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குரு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த காரியம் செய்தாலும் அந்த பல்லாண்டு காலமானது அது சேமித்து நிற்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகுன்ட்டு விதிங்க. அப்போ 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல வரக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் இல்லை நடைபெறாத நபர்கள் யாராக இருந்தாலும் இந்த நேரத்தில் திருமணத்துக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கன்னு சொல்ல விரும்புகிறேன். எதுக்காக இதை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஜாதகம் அப்படின்றது கிடையவே கிடையாது. மன்னர் குடும்பத்தில் பிறந்த நபர்களுக்கு மட்டும்தான் ஜாதக நோட்டு எழுத வச்சு அந்த மன்னர்கள் அந்த எப்படி இருக்க போறாங்கன்னு மட்டும்தான் பார்த்துருந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதர்களும் பிறக்கும் தருவாயில் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதகம் எழுதப்பட்டு பார்த்துட்டு இருக்கோம்.
அப்போ அதனால அந்த நேர காலகட்டத்தில் ஜாதகம் இல்லாத நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாங்கன்னு மட்டும் குறித்து வச்சுக்குவாங்க. அந்த அதே நட்சத்திரத்துக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வரக்கூடிய காலகட்டத்தில் எப்போ இந்த எந்த நிகழ்வுகள் நடக்குதோ அந்த நேரத்தில் தான் எல்லா காரியங்களும் அந்த மனிதர்களுக்கு ஏற்படுங்க. அப்போ அது மாதிரி ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு வரக்கூடிய காலகட்டத்தில் எந்த காரியம் செய்தாலும் அது பல்லாண்டு காலம் சேவித்து நிற்கும். ஒருவேளை தொழில் தொடங்க போறீங்க அப்படின்னாக்கா இந்த வருட காலகட்டத்தில் அந்த தொழில் தான் உங்களுக்கு ஆயுள் முழுக்கும் நிரந்தரமான தொழில் அமைஞ்சிரும். ஒரு திருமணம் பண்றீங்க அப்படின்னாக்கா அதான் நிரந்தரமான திருமணம் அமைஞ்சிரும். ஒரு சிலருக்குலாம் எனக்கு இந்த ஜாதகம் இருதார யோகம் இருக்கு சார், திருமணம் நடந்தால் தடையாயிடுன்னு சொல்றாங்கன்னு சொல்லக்கூடிய ஜாதகமா இருந்தாலும் சரிங்க, இந்த நேர காலங்களில் கண்டிப்பா திருமணம் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களோட ஜாதகத்தின் அடிப்படையில் அது மிகப்பெரிய ஒரு யோகமா மாறி அந்த திருமண வாழ்க்கை தடையில்லாத ஒரு அமைப்புகள் உருவாகும். குழந்தை பேருக்காக முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னாக்கா கண்டிப்பா இந்த நேரத்தில் கோயில் குளத்துல போயிட்டு வழிபாடு செய்துட்டு அதுக்கான முயற்சிகள் எடுத்தா குழந்தை பேரும் தடை இல்லாம பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுன்றீங்க. அப்ப நீங்க கேட்கக்கூடிய வரன்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்புகள் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஒரு வருட காலகட்டம் மட்டும் ஆணித்தரமா சொல்ல விரும்புறேன். அப்ப இன்றைய தேதியிலிருந்து 2025 மே மாத காலகட்டம் வரலும் விருச்சிக ராசி அன்பர்கள் எது செய்தாலும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள், நினைச்சது சாதனை பண்ணக்கூடிய காலகட்டங்கள், குடும்பத்தில் ஒரு சுபகாரியங்கள் செய்வதற்கும் சுப நிகழ்ச்சி செய்வதற்கும், வீடு மனை வாசல் வாங்குவதற்கும், வீடு மனை வாசல் கட்டுவதற்கும், குடிபெயர்த்துக்கும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது மட்டும் தெளிவாக சொல்ல விரும்புறேங்க. அதே போல பார்த்தீங்கன்னா தொழில் தொடங்கணும்னு நினைச்சாக்க கண்டிப்பா இந்த மாத காலகட்டம் இந்த வருடத்துல இருந்து தொடங்க ஆரம்பிக்கீங்க. கண்டிப்பா தொழிலில் வளர்ச்சி பெறுவீங்க, தொழில் மூலமா லாபங்கள் பெறுவீங்க. இனிமேலுக்கு இழப்புகள் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. இழந்த காலகட்டம்லாம் மீண்டு வந்துட்டீங்க. உண்மையாலுமே இதுக்கு முன்பாக இழப்புகள் எல்லாமே எது செய்தாலும் தடை தாமதம் வம்பு வழக்குன்னு எல்லாமே இழப்புகளை நோக்கி போயிட்டு இருந்த நபர்களுக்கு இதுக்கு பிறகு உங்களுக்கு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வருதுன்ற விதிங்க. ஏன்னா ஒரு ஜாதத்துல 5, 9ஆம் இடத்தோன்னு அசுபன் சுபன் எவனாயினும் மிஞ்சும் சுபபலன் செய்வான் அப்படின்ற விதிங்க. இப்போ 5 சொல்லக்கூடிய கிரகம் குரு பகவான் 7ஆம் இடத்துல இருந்து உங்க ராசியை பரிபூரண் பார்க்கறதுனால வெகு நாட்களா நடைபெறாத எல்லா விஷயங்களும் உங்களை தேடி வரும்ன்ற விதிங்க. அதே போல பார்த்தீங்கன்னாக்கா நீங்க இந்த வருட காலகட்டத்தில் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் சாதனை மிகுந்த செயல்களாகவே இருக்குன்ற விதிங்க. தோல்விக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடையாதுன்ற விதிங்க. தெளிவான சிந்தையோட செயல்படுங்க. 3ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறனால முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். உங்களோட இளைய சகோதரத்தினால ஆதாயங்கள் ஏற்படும். இளைய சகோதரத்துக்கு உங்களுக்கு ஒரு இணக்கமான சூழல்கள் ஏற்படுத்தி தரும். அதே போல பார்த்தீங்கன்னாக்கா உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறனால தொழிலில் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு 12 வருடத்துக்கு பிறகு வரக்கூடிய யோகங்கள் இந்த நேரத்தில் வந்ததுனால 12 வருடத்தில் சம்பாதிக்கக்கூடிய செல்வாக்குகள் எல்லாமே இந்த ஒரு வருட காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய யோகங்கள் உருவாகுதுன்னு விதிங்க. அதில் முக்கியமாக தெளிவாக சொல்ல வராங்க, இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ஒரே வார்த்தை சொல்லணும்னாக்கா திருமணமாகாத நபர்கள் யாராக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் தார தோஷம் இருக்கட்டும், மாங்கல்ய தோஷம் இருக்கட்டும், புத்திர தோஷம் இருக்கட்டும், 2 பேரும் திருமணம் பண்ணுனா உயிராபத்துகள் இருந்தாலும் கூட 7ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கக்கூடிய காலங்களில் கண்டிப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் திருமணம் பண்ணிட்டீங்கன்னா 2025 மே மாதத்துக்குள்ளார எப்படியாப்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் அந்த தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி அடையப்பட்டு நீங்கள் பல்லாண்டு காலம் சேவித்து இந்த உலகத்தில் கணவன் மணி உறவுகளோட நீண்ட ஆயுளோடையும் நிறந்த செல்வத்தோடையும் புத்திர பெறோடையும் பல்லாண்டு காலம் வாழ்ந்துட்டு போகிறதுக்கான யோகம் உண்டு. அதனால விருச்சிக ராசிக்காரர்கள் வயது வந்த நபர்கள் யாராக இருந்தாலும் திருமணத்தை மட்டும் தள்ளி போட வேண்டாம். வாழ்க்கையில் ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உங்களுக்கு தொடர ஆரம்பிச்சிருச்சு மட்டும் ஆணித்தரமாக சொல்ல விரும்புகிறேன். அதனால தொழில் செய்யக்கூடிய நபர்கள் எனக்கு நிரந்தரமான தொழிலே அமையலன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கும் நிரந்தரமான ஒரு தொழில் அமையக்கூடிய காலகட்டமும் உருவாயிடுச்சு. வருமானங்கள் குறைஞ்சி போச்சுன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு வருமானங்கள் இந்த நேரத்தில் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உருவாயிடுச்சு. இந்த நேரத்தில் உழைக்கிறதுக்கு நீங்கள் ரெடியாக காத்திருந்தீங்கன்னா அதன் மூலிமா லாபங்கள் பெற முடியும். திருமண யோகங்களும் கூடி வந்துருச்சு. கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாரும் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு கல்வி யோகங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகுதுன்றீங்க. அதே போல் அரசியல் தொழிலில் ஈடுபடக்கூடிய நபர்கள் யாராக இருந்தாலும் உங்களுக்குன்ற ஒரு தனித்த அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். சினிமா துறை நாடகத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுக்குன்ற ஒரு மதிப்பு மரியாதை கௌரவ அந்தஸ்து புகழ் உருவாகக்கூடிய காலகட்டம் உருவாகும். இந்த நேர காலங்களில் ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வெளிநாடு கிளம்புறதுக்கான யோகம் உருவாகுதுன்றீங்க. இந்த நேரத்தில் வீடு மனை வாசல் வாங்கணும், வீடு மனை வாசல் கட்டணும், குடிபெயரணும், குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டிய சடங்குகள் செய்யணும்னாக்கா கண்டிப்பாக செய்ய தொடங்குங்க. வீடு மனை வாசல் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்குமான உகந்த காலகட்டங்கள். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்டு மருத்துவ செலவுகள் செய்திருக்கக்கூடிய நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சிறந்து விளங்கக்கூடிய காலகட்டம் உருவாகும். விவசாயத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த நேரத்தில் ஆடு மாடுகள் வாங்குவதற்கும் வீடு மனை வாசல் கட்டுவதற்கும் விவசாயம் மூலிமா லாபங்கள் ஈட்டுவதற்குமான ஒரு உகந்த காலகட்டமாக உருவாகுது. இந்த நேர காலகட்டத்தில் விவசாயத்தின் மூலிமா லாபங்கள் பெறணும்னாக்கா சிவப்பு வண்ண நிறங்களில் பயிரிடுவது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும். சிவப்பு வண்ண பொருட்கள்னாக்கா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் சிவப்பு வண்ண நிறங்களை குடிக்கும். இந்த சாகுபடி செய்கிறது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் தரும்னு விதிங்க. மற்ற விதத்தில் இந்த தோஷங்கள் பாதிக்கக்கூடிய சீரும் சிறப்புமாக இருப்பீங்க, நலமாக இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.